வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 85% விழுக்காடு மக்கள் இதில் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கி மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு வந்திருக்குது. தமிழக மக்களுடைய வாக்குரிமையை, அவர்களுடைய சுயமரியாதைக்கு நாம் தலை வணங்கியே ஆக வேண்டும். மக்களுடைய தீர்ப்பை நான் முழுமையாக வரவேற்கின்றேன். தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 110 தொகுதியில் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கு. இளைஞர்கள், பெரும்பாலான மகளிர், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், முதலாம் தலைமுறையினர், சொந்த செலவில் வெளிநாட்டிலிருந்து ஓட்டு போட்டவர்கள் ஆக எல்லோரும் சேர்ந்து தாவேக்காவிற்கு இவ்வளவு மகத்தான வெற்றியை இவர்கள் எல்லோரும் கொடுத்துள்ளார்கள். அவர்களுடைய அந்த முயற்சிக்கு நாம் தலை வணங்கியே ஆக வேண்டும். மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இத்தனை பேர் சேர்ந்து ஓட்டு போட்டிங்க பார்த்தீங்களா, இதுதான் பெரிய விஷயம். ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமையை செஞ்சுருக்கலன்னா கட்டாயமாக இன்றைக்கி அரசியல் மிகப்பெரிய வியாபாரமாக மாறி இருக்கும். ஒரு புதிய மாற்றத்தை வராமல் போயிருக்கணும். அதாவது 1952 வாக்குலாம் கட்டாயமாக அன்றைக்கி காங்கிரஸ் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது. அன்னைக்கு ஜாதி அடிப்படையிலான ஒரு மிகப்பெரிய அரசியல் இருந்தது. இந்த ஜாதியை ஒழித்துவிட்டு தீகாவிலிருந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 60 வாக்கில் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அரசியல் மாற்றத்தை வந்ததுனால தான் ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றம் நிகழ்ந்தது. அந்த மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த எல்லோருக்கும் சம உரிமை, சமூக நீதி அப்படிங்கிற சொல்லக்கூடிய 1960 நீங்கள் இந்த தலைமுறையினருக்கெல்லாம் 1960 என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு இழிவான சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கீழே நாம் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இதை மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் திராவிட கட்சியினர் தான். அந்த திராவிட கட்சிகள் தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட அதில் 60லேருந்து இன்றைக்கி 65 வருட காலமாக மாறி மாறி மக்களால் ஓட்டளித்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மாறி மாறி அவர்களுக்குள்ளேயே ஜெயித்து கொண்டு அவர்களாகவே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பரவாயில்ல, இதுதான் கரெக்டு. இதே மாதிரி தான் இன்றைக்கி அவங்க எல்லாரையும் முறியடிச்சிட்டு இன்றைக்கி தாவேகா ஜெயிச்சிருக்கு. அவர்களுடைய வெற்றிக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணங்குகிறேன். மக்களுடைய தீர்ப்புக்கு நான் தலை வணங்குகிறேன். விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். விஜய் தமிழ்நாட்டோடைய சூப்பர் ஸ்டார். இந்த தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார்லேருந்து தமிழ்நாட்டோட சிஎம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிட்டார். திரையுலக வாழ்க்கையிலேருந்து ஜெயித்தவர்கள் எம்ஜிஆர், அப்புறம் கருணாநிதி, அப்புறம் ஜெயலலிதா, இப்போ விஜய். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நான் விஜய்க்கு சிஎம் ஆகிறாருன்னா அவருக்கு முன்னாடி சில கேள்விகள் எனக்கு தோன்றுகிறது. முதலாவதாக விஜய் படிச்சிருக்காரு, சினிமாவில் வந்திருக்காரு. அவருடைய தத்துவங்கள், சித்தாந்தங்கள் எல்லாமே அவருடைய படத்தை இயக்குன இயக்குனர்களோடது. அவங்களுடைய தத்துவம், அந்த அறிவு, அந்த மூளை, அந்த பாடலோட வரிகள், இது எல்லாமே அதை நிஜமாகிறது விஜய். அது தப்பு இல்லை, அதுதான் அது அவருடைய திறமை. ஆனால் விஜய்க்குன்னு ஒரு தனிப்பட்ட அரசியல் அறிவு கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லிக்க விரும்புகிறேன். ஆட்சி அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. விஜய்க்கு நான் சொல்கிற அறிவுரை இதுதான். ஆட்சினா என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. மணி பேலன்ஸு, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக் பாலிசி, இது எல்லாமே தமிழக மாநிலத்திற்கென்று இருக்கின்ற மிக முக்கியமான சீர்திருத்தங்கள்.
அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு, இளைஞர்களின் பாதுகாப்பு, போதைப்பொருள், இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் புழக்கமாட்டிருக்கு. டாஸ்மார்க்கு சொல்லவே வேண்டாம். 4 மானியானா 18 வயசு பையன்லேருந்து 70 வயசு ஆம்பளை வரைக்கும் தண்ணி போட்டுக்கிறாங்க. குடிக்காத ஆளே இல்லை, விரல் விட்டு எண்ணிடலாம். இது வந்து மாநில அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு விதத்தில் தலைவலி தான். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். மிக முக்கியமாக சொல்லணுன்னா, நீங்கள் தந்த வாக்குறுதிகள் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலைன்னா தமிழக மக்கள் வந்து என்றைக்குமே மன்னிக்க மாட்டாங்க. அதுலேயும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. திமுகவோட பாலிசிக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. 2 பேருக்கும் ஒரே பாலிசி தான். மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிருந்திருக்காங்க. இந்த அத்தனை வெற்றிகளும் உங்களோட வெற்றிகள் கிடையாது. கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதல்கள், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். அது எல்லாமே வந்து ஓட்டாக உங்களுக்கு மாறி இருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரிய அளவில் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக செஞ்சுருக்காரு. ஏன் அவருக்கு தவறி ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஊழல் குற்றங்கள் இருக்கலாம், ஆன்டி இன்கம்பரசி இருக்கலாம். இதெல்லாம் மீறி விஜய் வந்து உங்களை எல்லோரையும் ஈர்த்திருக்கின்றார். நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் அவர் தகுந்த மரியாதை செய்ய வேண்டும். எப்படி மக்களுக்கு ஏற்ற பலன்களை அவர் திருப்பி தர வேண்டும் அப்படிங்கிறதான் நான் இன்றைக்கி வலியுறுத்தலாக சொல்கிறேன். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தோற்று போனதை என்னால் எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழக மக்கள் வந்து அவ்வளவு நன்றி கெட்டவர்களாக இருந்திருக்கின்றாங்க. ஏன்னா எந்த விதத்துலையும் அவர் கட்சி, அவரோட கட்சி ஆளுங்க வேணால் தவறானவர்களாகவும் மன்னிக்கப்பட முடியாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நல்ல முதல்வர். அவர் தோற்று போனது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தான். பரவாயில்ல, இருந்தாலும் ஜனநாயகத்தில் மக்களுடைய தீர்ப்பிற்கு நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். கடைசியாக விஜய்க்கு மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடைய அன்பை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. விஜய், மக்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. நாம் எல்லோரும் மக்களுடைய சேவகர்கள் மட்டுமே. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.